அன்பு நேயர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையுது. காரணம், மீன ராசியில் மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய அல்லது ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய அல்லது பெருமாள் எங்க வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதை போல பள்ளிகொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம். அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் 4 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு 2, 3 கிரகங்கள், அதே போல 6 கிரகங்கள், 8 கிரகங்கள், 7 கிரகங்கள், இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள், சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போ மீனராசியிலே ராகு சுக்கிரன், ராகு புதன், ராகு சூரியன், அதே போல கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு. தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார். அதே போல கன்னி ராசியில கேது பகவான் இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு 4 கிரக சேர்க்கை அல்லது பாவ கிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிகழ்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள், அதே போல் மெயினாக வீண் விரயங்கள், அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், இதெல்லாம் இந்த 4 கிரக சேர்க்கை, 2 கிரக சேர்க்கை. அதே போல் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், ஒரு தீ பிடிச்சிக்கிறது, ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம், ஒரு கரண்ட் இபி ஃபால்ட் வர்றது, வெடிக்கிறது, மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது, இபி ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ், ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது, அது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள். அதே போல் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது, வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷஜந்துக்கள், தவளைகள், அந்த மாதிரி ஏதாவது விஷஜந்துக்கள் வருது, இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப் போகிறது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி என்பவர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நிச்சயமாக துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக, புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது துலாம் ராசி என்பவர்களே, ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அல்லது ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு, 10லேருந்து 12 வருஷம், 11 வருஷம், 12 வருஷம், ராமர் எப்படி வனவாசம் ஒரு 14 வருஷம் போனாரோ அதை போல உங்களை கிரகம் ஒரு 10 வருஷம் கட்டி போட்டிருக்கும், அல்லது ஒரு 12 ஆண்டுகள் உங்களை கட்டி போட்டிருக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல முறையில், சிறப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது, நல்ல யோகம் பிறக்கின்றது. இதுவரையில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில், எதிர்பார்த்திடாத வகையில் ஒரு அற்புதமான நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்கின்றது துலாம் ராசி அன்பர்களே. இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம். நான் பல இடங்களில் பல நேரங்களில் துலாம் ராசிக்கு சொல்வது உண்டு, ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா, ஏதாவது ஒரு வகையில் ஒரு கிரகமாவது நமக்கு தெரியாமல் ஒரு நல்லது செய்யாதா, ஒரு சாமியாவது நம்மளை காப்பாற்றாதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது, வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது, நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்புறம் என்னங்க, சந்தோஷமான மாதமாக, மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது. இதனால் வரையில் நீங்கள் எதெல்லாம் பிளான் பண்ணீங்களோ, எதெல்லாம் நடந்தால் நன்மை அப்படின்னு நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கின்ற வகையிலே
காலமும் நேரமும் உங்களுக்கு கைகூடுகிறது. ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி. உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யார் ஒருத்தருக்கு சனி பகவான் இருக்காரோ அந்த காலகட்டங்கள் பிறப்பு ஜாதகத்திலே இருக்கு. உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த ஜாதகருக்கு எதிரியே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுடைய எதிரிகள் பலவீனம் அடைவார்கள். எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ சிறப்பான மாதம், மன மகிழ்ச்சியான மாதமாக அமைய போகிறது. அதே போல் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம், நிறைய துலாம் ராசி அன்பர்கள் திரைமறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கூட இப்போ நல்லா ஒளிஞ்சிக்கிறதுக்கு பதிலாக எழுந்து வந்து சமுதாயத்தில் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல நேரம். ஒளிஞ்சின்னு இருக்கிறவங்க கூட எழுந்து வந்து சமுதாயத்தில் நின்று ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ கால நேரம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ அற்புதமான கால நேரம், ஜெயிக்கக்கூடிய கால நேரமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? நிச்சயமாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான தொழில் அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கட்டுமான தொழில், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், டெண்டர்லாம் விட்டு டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய கமிஷனாக எடுத்து செய்யக்கூடியவங்க, அதே போல் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸு அந்த மாதிரியான கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, பில்டர், டெண்டர் மற்றும் ரோடு கான்ட்ராக்ட், கனிம வளங்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைந்து நல்ல முறையில் பிஸ்னஸை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான கால நேரங்கள் துவங்குகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இனிமே தான் உங்களுக்கு எதிர்காலம். துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்துல இருந்து தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அடுத்த மாதங்களில் மீண்டும் நீங்கள் பழைய ஸ்டேஜுக்கு வரலாம். ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன் சாமி, என்கிட்ட 20 லாரி இருந்தது, ஒரு 15 கார் இருந்தது, நான் என் மாதத்துக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் கூட துலாம் ராசியில் நம்மக்கிட்ட கிளைண்ட் இருக்காங்க. அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். கனிம வளங்கள்னு சொல்லிட்டேன் நான். அப்போ நீங்கள் மினரல்ஸ். அப்போது துலாம் ராசி என்பர்களே, என்ன துலாம் ராசிக்கு தான் அந்த மண் சார்ந்த தொழில்கள் அமையும். மினரல்ஸு, கோல்டு, டைமண்டு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, கார்மெண்ட்ஸு, அதே போல் இந்த கனிம வளங்கள், மண், அதுலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய தாது பொருட்கள். அப்போ இது மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய பிஸ்னஸ் அது. அந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாமே கூட இந்த மாதம், ஏப்ரல் மாதம் சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது. அப்போ தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான முன்னேற்றத்திற்கான காலமாக உங்களுக்கு அமைகிறது. பணங்காசு எப்படி இருக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? துலாம் ராசி அன்பர்களே, கடன் சுமைகள் குறையும். அல்லது ஒரு லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எனக்கு இந்த லோன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றும் கவலையே படாதீங்க. லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நிறைய பேருக்கு நம்ம வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு லோன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து ப்ரேயர் செய்து நிறைய அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அமெரிக்காவில், கனடாவில், யூரோப் கண்ட்ரியில். சரி, நம்மளால் சொல்ல முடியும். அப்போ எந்த பிளானட் எந்த கிரகம் அவங்களுக்கு அன்சப்போர்ட்டாக இருக்கோ அந்த சப்போர்ட்டான கிரகத்திற்கு அதுக்குரிய திதி, அதுக்குரிய நட்சத்திரத்தை கணக்கீடு செய்து அதற்கு உரிய தெய்வத்தை கண்டுபிடித்து அதுக்குரிய வேலையிலே, ஹோரையிலே அபிஷேகம் செய்கின்ற பொழுது நிறைய நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இளநீ அபிஷேகம் செஞ்சு கொடுத்துருக்கோம், வெல்வ ஜல அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், நிறைய தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள், எதிரிகள், வம்பு வழக்குகள் காணாமல் போகும். எதிரிகள் காணாமல் போவார்கள் என்பது சொல்வதை விட உங்களுடைய கவலைகள் காணாமல் போகும்.
துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பெரிய டிப்ரெஷனாகவே இருக்குது சாமி, எனக்கு சுத்தமாக முடியல, பெரிய மனக்குழப்பமாகவே இருக்குது, ஏன்னா ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமாகவே சந்தோஷமாகவே இல்லை, அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் குடும்ப பெண்களாக இருந்தாலும், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருந்தாலும், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தாலும், சோஷியல் ஒர்க் ரிலேட்டடாக இருந்தாலும், எல்லாம் செஞ்சுட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வரா சாமி எங்கள் வீட்டுக்காரு, அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும், அல்லது நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் சாமி, நிறைய தொழில் பண்ணுறேன் சாமி, ஆனால் எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னு அந்த மாதிரி காரிய தடைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக, முன்னேற்றத்திற்கான துவக்கத்திற்கான மாதமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையிலே உத்தியோகம் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள், இதுக்கு நாள் முன்னாடி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பட் இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பெசிஃபிக்காக இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு, இந்த மாதம்தான் எனக்கு வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஏப்ரல் மாதமே உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்குரிய வழிபாடுகள், அதுக்குரிய பிராயச்சித்தங்கள், அதுக்குரிய தெய்வத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாதமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் நான் வெளிநாடு போவேனா, வெளிநாட்டில் எனக்கு வேலை கிடைக்குமா, அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா, என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட பேசலை, என்னுடைய டீம் லீடர் என்கிட்ட பேசலை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அல்லது ஏதேனும் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய, எனக்கு ஒரு காவல்துறையாக இருக்கலாம், ஒரு விஓவாக இருக்கலாம், ஒரு எஸ்டிஓவாக இருக்கலாம், ஒரு இஆ இருக்கலாம், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம், இபி ரிலேட்டடாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க உங்களை எதிர்த்து நிற்பான். ஒரு பெரிய அதிகாரி எதிர்த்துனா கூட உங்களை ஒரு எதிர்த்து போராடலாம், ஒரு பெருமையாக சொல்லலாம். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வேலை செய்யக்கூடியவங்க தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், எனக்கு இந்த மாதிரி ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு சாமி, நான் அதில் ஜெயிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அதுக்கான வழிவகை உண்டு, உங்களால் ஜெயிக்க முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ கால நேரத்தை நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணிட்டே வரணும், எவ்வளோ நேரமாச்சு என்ன ஆகிட்டு, கால நேரத்தை நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது பிஆர் சம்மந்தப்பட்ட, பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு பிஆர் கிடைக்குமா, இல்லை விசா ரினியூவல் கிடைக்குமா, அந்த கம்பெனி எனக்கு ரினியூவல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஜாப் செக்யூர் இருக்குமா, அது ஜாபில் ப்ரமோஷன் இருக்குமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே. நிச்சயமாக இது ஒரு முன்னேற்றத்துக்கான காலம், ஒரு ப்ரமோஷனுக்கான காலம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அதே போல் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாட்ஜஸ்ஸு, ரிசார்ட்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய பண்ணைகள் வச்சு நடத்த, கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைங்க, கால்நடை பண்ணைகள், விவசாய பண்ணைகள், உரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், விவசாயம் சார்ந்த பொருட்கள், ஃப்ளவரு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வியாபாரம் சிறந்து விளங்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக ஹெல்த், உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனாக இருக்கலாம், பிரேஸ்டங்கள் இங்கே நல்லா இருந்தால் சாமி இப்போ திடீர்னு இந்த மாதிரியா இருக்குது, ஒரு கேன்சர் வந்தது, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது, இல்லை வேறு எதுவும் சர்ஜிக்கல் வந்தது, ஒரு சர்ஜிக்கு பண்ணலாம், அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும். அப்போதுக்கெல்லாம் ஒரு தன்வந்திரி ஹோமம் பண்ணலாம், ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம், ஒரு மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணலாம். உங்கள் ஜாதகப்படி எது செய்தால் நல்லது, என்னைக்கு செய்யலாம், அதை உங்கள் நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இது, சனி எந்த சாரம் வாங்கியிருக்காரு, அல்லது ஆயுள்காரகன் யார், பாவங்கள் யார், அந்த பாவங்களை அறிந்து அதுக்குரிய நாட்களில் செய்தால் நல்லதா, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு ஆயுஷ் ஹோமமோ அல்லது ஒரு
பரிகார ஹோமங்கள், வீட்டில் ஒரு மந்திரங்கள், ஒரு ஹோமங்கள் புகைப்பட்டாலே அது சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும், வீண் செலவுகள் குறையும். தொடர்ந்து வீண் செலவு நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம உத்தர மாத்திரை ஒருத்தர் இந்த துலாம் ராசியில் உத்தர மாத்திரை ஒருத்தர் அப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு பக்கம் அரசியல் மற்றும் வாழ்க்கை, வருமானம், வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் ஆரோக்கியம், குடும்பம் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இங்கே வெடிக்கும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு இந்த பக்கத்துக்கு தேவையான வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள். இன்னும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இன்னும் சொல்லப்போனால் மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. குறிப்பாக செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். அதே போல் திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் கைகூடும், திருமண யோகங்கள் அமையும், இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய சந்தேகங்கள் இதே இருக்குமே ஆனால் சாமி நீங்கள் எதாவது சொன்னது கரெக்டு, எனக்கு இது சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு நடக்குமா, நடக்கணும் சாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.